எடுக்கலாமா வேண்டாங்களா சார்? இதுதான் அப்போ நமக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஃபாலோ ஆயிடுச்சு. இதில் கேப்சர் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை 200 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட்னா ஒரு இவ்வளோ தூரம் போலான்றதுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வரும். இந்த ரிஜெக்ஷன் வந்து மேபி இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? இந்த இது வரைக்கும் வந்துட்டு அகைன் இப்படி வரும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு கீழே போகும்போது இந்த லெவல் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆன இந்த லெவல் போகுது. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது இந்த எட்ரியை கேப்சர் பண்ணுவோம். 32-40 வந்து கேப்சர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா புட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். இல்லை ரிஜெக்ஷன் ஆகும்போது புட்டு எடுத்தோம்னா இங்கே அகைன் வந்து ஒரு புட்டு என்ட்ரிக்கு நம்ம பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வியூ. இந்த டவுட் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்னொரு சினாரியோ என்ன நடக்கும்னா அகைன் வந்து இந்த லோவை க்ளோஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ரிஜெக்ஷன் வந்து நம்ம இது வரைக்கும் போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இங்கேருந்து இது வரைக்கும் கூட போகலாம். ஓகேங்களா? அகைன் இப்படி வந்தோம். இல்லை மார்க்கெட் வந்து இது வரைக்கும் தான் ரிஜெக்ஷன் இது வரைக்கும் போகல அப்படிங்கும்போது இங்கே இந்த இடத்த கிராஸ் பண்ணோம்னா டேரெக்டாக இந்த 24,180 200 180 இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். எப்படி கூட ட்ரேட் பண்ணும். நான் நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ப்ரீமியம் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த லெவலில் கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இல்லை இங்கே போகிறோன்னா இந்த இடத்துல நம்ம திருப்பாங்க டவுன் ஃபாலுக்கு சரி இது வந்துச்சுன்னா இந்த லெவலில் அகைன் பிரேக் ஆகும். அப்போ வந்து நம்ம இது வரைக்கும் எதிர்ப்பு சரி இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை இப்படி போகிறோம் அப்படி மார்க்கெட்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகலாம். அகைன் இப்படி மேபி ஏன்னா இந்த லெவல் ஸ்ட்ராங் லெவல்ன்றதுனால இது வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் 260 30 பாயிண்ட்ஸ் காலில் எடுத்தோம் அப்படின்னா 30 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் சென்செக்ஸ் பண்ணோம்னா நிஃப்டி இல்லைன்னா 10 to 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம எப்பவுமே ஆப்போசிட்டில் போகக்கூடாது. வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? 15 ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பிரேக் ஆகும்போது 10 to 3. உங்களுக்கு பார்த்தா தெரியும். எக்ஸாக்டாக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த ரிவர்சல் வந்து இது வரைக்கும் இப்போ வந்து மார்க்கெட் இது வரைக்கும் போச்சு. நம்மளுக்கு அதில் ஆல்மோஸ்ட் 25+ பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்தது. அதுதான் இதுக்கப்புறம் இங்கே கொடுத்து ஒரு சிக்னல் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா எடுத்தோம் அப்படின்னா அது இது ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரும். ஆனால் வந்து இங்கே சிக்னல் இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் அகைன் வந்து எடுத்து கொடுத்து இது வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரிஜெக்ஷன் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
180 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த 180 பாயிண்ட்ஸ்க்கான அப் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து மினிமம் வந்து நம்ம ஒரு 50% இல்லை 40% எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டா நம்மளுக்கு 60 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடம் தான் வரும். ஓகேங்களா, மேபி இது வந்து ரிஜெக்ஷன் ஆனால் ஓகே, இங்கே வரும்போது நம்ம எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ். ஏன்னா இந்த அப்ரூவ் பண்ண ரிஜெக்ஷன் இது வரைக்கும் வந்து இங்கே இருக்கு, இங்கே வரைக்கும் போகுது. ஓகேங்களா, அதுக்காக சிக்னல் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இது ஓகேங்களா. சரி ப்ரோ, அது புட்டேட்டோ வச்சு நான் சொல்லுவேன். இப்போ புரியுதுங்களா ப்ரோ? எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கும்போது ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஃபாலோ இருக்கு, அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அகைன் இங்கே வரும்போது இது அந்த லெவலில் பிரேக் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த இடம் ஃபர்ஸ்ட் ஆச்சு அந்த இடம், ஏன்னா அதுதான் எக்ஸாக்டான ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசணும். அதுதான் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன சினாரியோ அப்படின்னா இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா லெவலில் ஸ்டாக் ஜோன் சப்போர்ட் ஆரம்பிச்சு அதை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் கீழே வந்தது. அகைன் இந்த ஒரு சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் மேலே ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ரீட்ரேஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கல, இந்த டவுனுக்கு வந்து இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக நம்ம ஒரு எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதாச்சு போயிருக்கு. ஓகேங்களா, இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறப்போ இந்த லெவலில் பிரேக் ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு இல்லை இது வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை, ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து கண்டினியூ இப்படி போயிட்டு இந்த டே ஹை. ஓகேங்களா, இதுதான் வந்து மார்க்கெட்டோட சினாரி. நம்ம இது இந்தபடி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக என்ட்ரிஸ் கிடைக்கும். எட்டு இதுவா அதுவா, இந்த லெவலா அந்த லெவலா, அந்த டிக்கெட்டா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகுமா, இந்த மார்க்கெட் என்ன சொல்ல வருது அதை அட்ராக்ஷன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து டார்கெட் ரீச் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இது வரைக்கும் போகும் அப்படின்னு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகல, இது வரைக்கும் போகும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்துச்சு கால் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணிடுறோம். ஓகேங்களா, இது கண்டினியூ ஆகும். இது அகைன் வந்து 4 ஹவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் இந்த 4 ஹவர்ஸ் இந்த டவுன் ஃபால்க்கு இது வந்து இந்த 4 ஹவர் கேண்டல் இங்கே க்ளோஸ் வைக்கணும். 4 ஹவர் கேண்டல் 4 ஹவர் ஆகும், 30 மினிட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது அகைன் வந்து கண்டினியூ ஆகி டவுன் சைட் போகும். இல்லை மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர் கேண்டல் மேலே க்ளோஸ் வச்சுட்டா அப்படின்னா இந்த லெவல் தாண்டக்கூடாது. இந்த லெவல் இன்னைக்கு டே ஹையை கட் பண்ணோம் அப்படின்னா 24,400. 24,400 கட் பண்ணிச்சு அப்படின்னா 24,430. இது வந்து இப்படி சேஞ்ச் இது வந்திருக்கு. சரி, அகைன் டவுன் இருக்கு, அகைன் டவுன் வந்தப்போ இது க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா, இந்த லெவலில் க்ளோஸ் வைக்கல, இந்த லெவலில் க்ளோஸ் வச்சோன்னா இப்படி போகும். இதுதான் வந்து சினாரி. நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல சரி, ஹையர் டைம் ஃப்ரேம்ல சரி, நம்ம எல்லாமே ஒரே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரியும் மார்க்கெட். அதை வந்து நம்ம போட்டு மார்க்கெட் வந்து என்ன கால் போச்சு புட்டு போச்சு இதுலையுமே ப்ராஃபிட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணும். ப்ராஃபிட் அப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 4 ஹவர்ல என்ன காட்டுது, 4 ஹவர்ல வந்து இது வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி ஷிஃப்ட். ஓகேங்களா, இந்த ஷிஃப்ட் நடந்துட்டு இன்கேஸ் வந்து க்ளோஸ் வச்சுன்னா அகைன் டவுன் போகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி புரியுதுங்களா. இன்னைக்கு டே ஹையை க்ளோஸ் பண்ணச்சா டே ஹை கட்டு போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகும். இதை ஒரு 4 ஹவர்ஸ் சொல்லிட்டு